Hi students, next we see increasing or decreasing. So geometrical meaning. So increasing function, decreasing function ஓட geometrical meaning பார்க்க போகிறோம். என்ன எடுத்துக்கிறேன்னா xy planeல x equal to a, x equal to b closed interval y equal to f of x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ட்ரா பண்ணுறேன். y equal to f of x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ டு பிக்குள்ளே இன்டர்வலுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் நான் சிடிஇஹெச்ஜி இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஏ வேல்யூ எடுத்து ஃபங்க்ஷன் வந்து ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டோன்னா எஃப் ஆஃப் ஏ வரும். இது எஃப் ஆஃப் ஏ, இது எஃப் ஆஃப் சி, டினா எஃப் ஆஃப் டி, இனா எஃப் ஆஃப் இ, ஹெச்னா எஃப் ஆஃப் ஹெச், ஜினா எஃப் ஆஃப் ஜி. ஓகே. ஸோ இதில் எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கு. இது எல்லாமே ஆக்சுவலாக டேஞ்சன்ட்னு அர்த்தம். இது பேர் எல்லாமே என்னதுன்னு இந்த கோடு வரைஞ்சிருக்குன்னா அது என்னது டேஞ்சன்ட். இந்த இடத்துல ஏன் சார் நான் வந்து எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறேன்னா டேஞ்சன்ட் வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸாக இருக்குது. டேஞ்சன்ட் எப்படி இருக்குது? பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ டேஞ்சன்ட் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னால் எம் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். நம்ம எம் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம்? 0ன்னு எழுதுவோம். எம்னா என்ன? ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட், தட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். எக்ஸுங்கிறது இந்த இடத்துல சி, எந்த பாயிண்டில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோ அந்த பாயிண்ட். அதனால தான் இந்த இடத்துல எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0. இங்கே எழுதுறது வந்து எஃப் டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு 0. இது எஃப் டேஷ் ஆஃப் இ ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல எஃப் டேஷ் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு 0 வரும். இந்த இடத்துல எஃப் டேஷ் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகே. அப்போ இந்த இடத்துல சார் இங்கெல்லாம் ஏங்க சார் வந்து எஃப் டேஷ் ஆஃப் சி, அப்போ இந்த சைடு வரும்போது எஃப் டேஷ் ஆஃப் சி, இங்கேயும் எஃப் டேஷ் ஆஃப் சி வரும். இங்கே ஏன் சார் நான் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு டேஞ்சன்ட் இப்படி வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸ் ஆக்ஸில் வரையும் போது டீட்டா வேல்யூ நம்மளுக்கு இந்த மாதிரி அக்கர்ஸ் ஆகும். ஸோ அப்போ டீட்டா என்னவாக இருக்குன்னா தட் இஸ் டீட்டா ஈக்குவல் டு அக்யூட்டாக இருக்கும். ஸோ டீட்டா வேல்யூ அக்யூட்னா எம் ஈக்குவல் டு டேன் டீட்டா தான் ஃபார்முலா. அப்போ டீட்டா வேல்யூ அக்யூட்னா எம் வேல்யூ என்னவாக இருக்கும்? கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். அதனால தான் எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் கிரேட்டர் தென் 0. சரிங்களா? ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் வரைகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வரும். தட் இஸ் டீட்டா இப்படி வந்துடும், டீட்டா அப்படின்னு எடுப்போம். ஸோ இந்த டீட்டா வந்து எப்படி இருக்கும்? அப்டியூஸ்னு வரும். டீட்டா என்னவாக இருக்கும்? அப்டியூஸ். தட் இஸ் எம் ஈக்குவல் டு டேன் டீட்டாவில் அப்டியூஸ்னால் என்ன வந்துடும்? எம் இஸ் லெஸ் தேன் 0, நெகட்டிவ் ஆங்கிள். அப்டியூஸ்னால் 0 லெஸ் 90 லெஸ் தேன் டீட்டா லெஸ் தேன் 180, இதை தான் அப்டியூஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ 90னா செகண்ட் குவார்ட்டர் வந்தால் டேன் வந்து நெகட்டிவாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா டீட்டா வந்து அதாவது லெஃப்ட் சைடு வரும்போது எஃப் டேஷ் ஆஃப் சிக்கு வந்து லெஃப்ட் சைடு வரும்போது தட் இஸ் டீட்டா வந்து அக்யூட் ஆங்கிளாக இருந்தால் எஃப் டேஷ் ஆஃப் சி கிரேட்டர் தேன் 0. கிரேட்டர் தேன் 0ன்னு என்ன அர்த்தம்? இன்க்ரீஸிங். ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்னது? இன்க்ரீஸிங். ஸோ அப்போ ஸ்லோப் வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் எல்லாமே ஸ்லோப் வச்சு தான் சொல்கிறோம். அப்போ ஸ்லோப் இஸ் பாசிட்டிவாக இருந்தால், அப்போ ஸ்லோப் வந்து என்னது நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்தால் இன்க்ரீஸிங். அதுவே ஸ்லோப் வந்து என்னவா எழுதுகிறோம் நம்ம? ஸ்லோப் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன சொல்கிறோம் நம்ம? டிக்ரீஸிங். அப்போ இந்த இடத்துல ஸ்லோப் ஏன் நெகட்டிவாக இருக்குன்னா அப்டியூஸ் ஆங்கிளாக வரும். அதே மாதிரி இங்கே டிக்கு செக் பண்ணிங்கன்னா டினா இந்த இடத்துல இங்கே போகுமா? இந்த இடத்துல வரும் நம்மளுக்கு. அப்போ இது வந்து இன்க்ரீஸிங்காக இருக்குது, டிக்ரீஸிங்காக இருக்குது. அப்போ இது இன்க்ரீஸிங்காக இருக்குது, டிக்ரீஸிங்காக இருக்கும். இதை தான் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்கோட ஜாமெட்ரிக்கல் மீனிங். சரிங்களா? ஓகே. ஸோ ஒரு 1 மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாமில் பப்ளிக்கில் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படின்னு கொடுத்துட்டு ஆன் ரியல் நம்பர் இதை மட்டும் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்க்ரீஸிங், டிக்ரீஸிங், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். நமக்கு ஆன்சர் என்னதான் எழுதுன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்னது? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ஃபங்க்ஷன் என்னது? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். என்ன ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ரூஃப் பண்ணுறேன். நமக்கு இது ப்ரூஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் எடுத்துக்கிட்டேன். இன்ட்ரோல் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர், தட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இன்ட்ரோல் ஜென்ரலாக நானே எடுத்துக்கிட்டேன். ஏ இஸ் கிரேட்டர் தேன் பின்னு எடுத்தாச்சு. ஃபங்க்ஷனில் ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் எஃப் ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் எஃப் ஆஃப் பின்னு வரணும். அப்போ எஃப் ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் எஃப் ஆஃப் பின்னா என்ன மீனிங்? தட் இஸ் இது எழுதும்போது நம்ம எஃப் ஆஃப் பி எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தேன் 0ன்னு எழுதுவோம். ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? தட் இஸ் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் கிரேட்டர் தேன் 0ன்னு சொல்லி வி ஹாவ் டு ப்ரூவ். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் நம்ம. ரைட். நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் வேல்யூ எடுத்துக்கிட்டேன். ஏ கியூப் மைனஸ் பிக்குனா ப்ராப்பர்ட்டி எப்படி? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அல்ஜிப்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கோம். ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 1/2 இன்ட்டு இதை வந்து ஒரு 2ஆல் மல்டிபிள் பண்ணி ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2a ஸ்கொயர் 2ab 2b ஸ்கொயர் வந்துடும். இப்போ 1/2ன்னு போட்டுக்கிட்டேன். ரிமைனிங் எடுத்துக்கிட்டேன்னா இதை 2a ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். b ஸ்கொயராக இருந்தால் 2b ஸ்கொயர்னா b ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ இதை வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஒன்று மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டேர்ம்
ரிமைனிங் இந்த ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் போட்டோம்னா என்ன வந்துடுது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ரிமைனிங் என்ன இருக்குது ஒரு ஏ ஸ்கொயர் ஒரு பி ஸ்கொயரும் இருக்குது, அதை மட்டும் தனியாக எழுதியாச்சு. அப்போ இதுலேயும் ஸ்கொயர் இதுலேயும் ஸ்கொயர், அப்போ எல்லாமே ஸ்கொயரில் இருக்கனால இட் இஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ கண்டிப்பாக ஸ்கொயரில் வர்றதுனால பாசிட்டிவாக தான் வருமா, என்ன எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் வரும். அதனால தான் a கியூப் மைனஸ் பி கியூப் வந்து கிரேட்டர் than 0. சின்ஸ் a மைனஸ் பி இஸ் கிரேட்டர் than 0 ஆல்ரெடி இங்கே நம்ம எடுத்துருக்க கண்டிஷன் படி வந்திருக்கும். அப்போ a கியூப் மைனஸ் பி கியூப்பும் கிரேட்டர் than 0 ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துருக்குதுங்களா. அப்போ என்ன சொல்லலாமா, ஈக்குவல் டு வந்தால் தான் இன்க்ரீஸிங் உள்ளது, ஈக்குவல் டு வர சான்சஸே கிடையாது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் அப்படின்ற ஒரு ரிசல்ட். சரிங்களா, இது 1 மார்க் நம்மளுக்கு கேட்கலாம். சரிங்களா.